Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் உயர்வோம். நம்ம இன்னைக்கு வேஸ்ட்டாக தூக்கி போகிற இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் 2 அட்டை. இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்டையை அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு அட்டையில் 4 பக்கமும் ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இன்ச் டேப் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்கன்னா 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா மார்க் பண்ணியாச்சு, 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நடுவில் இருக்கிற பக்கத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நைஃப் எதுவும் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு செலோ டேப் தெரியும் இல்லையா, அதில் கிளிட்டர் செலோ டேப்னு இருக்குது. நிறைய கலர்ஸில் வருது. நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த செலோ டேப்பை வந்து இதில் நம்ம ஒட்டிக்கலாம். 4 பக்கமும் ஈக்குவலாக ஒட்ட போகிறோம். நான் இந்த செலோ டேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து 4 பக்கமும் கட் பண்ணியிருக்கேன் சைஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாலு பக்கமும் ஒட்டிட்டு ஈக்குவல் இதில் கட் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற டேப்பை. இப்போ 4 பக்கமும் டேப்பை ஒட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உள் சைடில் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 சைடில் ஒரு 3 சைடு மட்டும் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் அந்த சைடில் ஓரத்தில் மட்டும் கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணியாச்சு. இதில் இன்னொரு கார்ட்போர்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்ய போகிற அழகான பொருள் என்னென்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது, பார்த்துட்டிங்களா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்டில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த ஷேப்பில். பின்னாடி ஸ்டாண்டுக்காக ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அதிலே வந்து மேல் பக்கம் உள்ள பேப்பர்ஸை மட்டும் நான் கிழிச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டாண்ட் இதை ஒட்டுறேன் பாருங்கள். அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 2 சைடும் ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டுட்டு சென்டரில் ஒட்டுற மாதிரி பாருங்கள். அந்த கட் பண்ணியிருக்கிற பேப்பரில் பேக் சைடு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டாண்ட் பீஸில் வந்து ஒட்டிக்கோங்க. அதில் வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரேமில் இதை வைக்கலாம் அப்படியே.
கீழே வந்து கரெக்டாக பார்த்து வைங்க. வச்சுட்டு அதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ஸ்டாண்டோட எண்டிங் பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப். இது வந்து கடைகளில் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதை வந்து கம் வச்சு நம்ம இந்த சைடில் ஒன் சைடு மட்டும் ஒட்டிக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபோட்டோஸை மேலேருந்து வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இந்த டிசைன்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அதுக்கு பாட்டமில் நான் டிசைன் பண்ணுறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். இதுவும் நமக்கு கிடைக்கும். இதில் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து அந்த லீஃப்க்கு மேலே நம்ம வந்து ஒட்டிடலாம். இதை வச்சுட்டு நல்லா காயறதுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வெளியில் வராது, நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சிட்டு, இப்போ ஸ்டாண்டு பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடு அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டு நம்ம வைக்கலாம். இப்போ இந்த கலரில் நமக்கு வந்து கார்ட்போர்டு இருக்கிறதுனால நமக்கு வேறு எந்த பெயிண்ட் எதுவுமே அடிக்க தேவையில்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம பண்ணும்போது. இப்போ இந்த மேல் பார்ட்டில் வந்து 3 பக்கத்தில் தான் நம்ம கம் அப்ளை பண்ணோம். ஒரு பக்கம் கம் அப்ளை பண்ணல இல்லையா, அது வழியாக நம்ம ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஓரங்களில் மட்டும் கம் அப்ளை பண்ண சொன்னதோ இந்த காரணத்துக்காக தான். அப்போ தான் ஃபோட்டோஸ் ஈஸியாக உள்ளே போகும். இப்போ அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம். வேறு எந்த பெயிண்ட் எதுவுமே தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த கார்ட்போர்ட் கலர்ஸும் நல்லா பக்காவாக மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸ்டாண்டும் அழகாக இருக்குது. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.